பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் சகலவித நன்மைகளை அளிக்கிறார். மேலும் சகல நன்மைகள் நமக்கு அற்பமாய் சொற்பமாய் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற சம்பூர்ணத்தின் தேவன் அவர். இத்தனை நன்மைகளை நமக்கு அருளும் தேவன் எப்படிப்பட்டவர் என பவுல் இங்கே குறிப்பிட்டு கூறுகிறான். அது அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதாகும். அவர் சகலவிதமான நன்மைகள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்பதை மாத்திரம் குறிப்பிட்டு இருக்காமல் ஏன் ஜீவனுள்ள தேவன் என வலியுறுத்தி கூறுகிறான்? ஏனென்றால் அவர் நமக்கு தரும் நன்மைகள் இன்றைக்கும் சில காலங்களுக்கு மட்டுமல்ல, நம்மையும் தாண்டி நம் சந்ததிகளுக்கும் அதை கொடுக்கிறார். நம் முன்னோர்களுக்கும் அதை தந்தருளி இருக்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் பெறும் நாம் நன்மைகளை செய்யவும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் அது நிமித்தமாய் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி மேலும் பவுல் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் அனுபவிக்கிற சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். சகலருக்கும் நன்மைகளை செய்து ஆசீர்வாதமாவோம். God bless you abundantly.